தங்கமேல் ஃபேமிலியோட கேரக்டர் உங்களுக்கும் பிடிக்கலனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்ல கோமதி கிட்ட சண்டை போட்டு ஒரு வழியா பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் வந்து தங்கமேல் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு போறப்ப அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, என்னை வீட்டுல சாப்பாடு கொடுக்கறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, அது போக ராஜி மீனாவும் கோமதி கூட ரொம்பவே க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தங்கமேலோட அம்மா வந்து நீயும் பேசாம அவங்க கூட சேர்ந்து க்ளோஸ் ஆயிர வேண்டியதானே சொல்றாங்க. நான் என்ன பண்ணாலும் அவங்க என் கூட சரியா பேசவே மாட்டாங்க, அவங்க 3 பேர் தான் எப்பயுமே ஒத்துமையா இருக்காங்க, அந்த கூட்டணிக்குள்ள என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தங்கமேலோட அம்மா வந்து அவங்க உன்னை சேர்த்துக்கலன்னா என்ன, நீ அந்த கூட்டணியை பிரிச்சு விட்டு ராஜி மீனாவை கோமதி கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறதுன்னு பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம தங்கமேலுக்கு வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமேலோட தங்கச்சியே வந்து ஏமா இப்படி எல்லாம் பேசுற, அக்கா போய் வாழ்ற வீடு இப்படி எல்லாம் பண்றது தப்பில்லையா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, நீ நிம்மதியா வாழணும் இதை தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராஜியை டியூஷன் ஆரம்பிக்க விடாம பண்ணிட்டாங்க, அது போக மீனாவை போட்டு விட்டு கோமதியை போட்டு விட்டு கதிரை போட்டு விட்டு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கிட்டு தான் தங்கமேல இருக்காங்க. 10வது குறைக்கு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சரவணனே வந்து தங்கமேல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு. கண்டிப்பா தங்கமேல் வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது தங்கமேலோட அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே வந்து பாண்டியன் குடும்பத்துல பெரிய அளவுல பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தான் இருக்கு. பொண்ணை கட்டி கொடுத்து நல்லா வாழ்றதுக்கு வழி சொல்லாம போய் குடும்பத்தை பிரிச்சு எல்லா அதிகாரமும் உன கையில தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு தப்பான எண்ணத்தோட தங்கமேலோட அம்மா வந்து தங்கமேலுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சதுனாலயோ என்னமோ பாண்டியன் வீட்ல இருக்கிற யாருக்குமே வந்து தங்கமேல பிடிக்கல. பாண்டியனும் சரவணனும் மட்டும் தான் தங்கமேல ஓரளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாண்டியனும் சரவணனும் கூட தங்கமேல வெறுத்துருவாங்க. கூடிய சீக்கிரமே அது நடந்து தங்கமேல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாதான் தங்கமேலும் திருந்துவாங்க, தங்கமேலோட அம்மாவும் திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.